தங்கவயல் விடிவெள்ளி அமரர் கே சுவாசனவுடைய இந்த நினைவு நாளிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநில உறுப்பினர் ஸ்டேட் கமிட்டி மெம்பர் தங்கவயலிலே ஒரு புரட்சி நாயகனாக திகழ்ந்து தொழிலாளி வர்க்கத்துக்காக துடிக்கும் குரலை எழுப்பி சிம்ப குரலிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பலசாற்றி வருகின்ற அருமை தோழர் ஜோதிபாஸ் அவர்களே, ஏஐடிசியுடைய தொழிற்சங்க தலைவர்களே, உங்கள் அனைவரையும் மறைந்த அமரர் கே சுவாசன் நினைவு நாளிலே வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சிக்கு அருமை தோழர் ஜோதிபாஸ் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அருமை தோழர் கே சுவாசன் அவர்கள் தங்கவயலில் 1880ஆம் ஆண்டு தங்க சுரங்கம் தோண்டப்பட்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியின் மூலியமாக அடிமை காலம் வாழ்ந்திருந்த காலத்திலே உள்ள போன பணம் மேல வந்த பணம் என்ற அடிப்படையிலே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அருமை தோழர் ராமமூர்த்தி அவர்கள் தங்கவயலிலே தொழிலாளர்கள் அடிமைப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்ற அடிப்படையிலே அமரர் கே சுவாசன் அவர்கள் தங்கவேலுக்கு அனுப்பப்பட்டார். தோழர் கே சுவாசன் அவர்கள் தங்கவேலுக்கு வந்த பின்னால் தொழிலாளியுடைய நிலைமைகளை பார்த்து பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் உல்லாசம் என்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெற்று தந்தார். அந்த சலுகைகள் அரசாங்கத்தின் மூலம் வழங்க முடியாமல் போடாமல் போது தன்னை அர்ப்பணித்தார் அமரர் கே சுவாசன் அவர்கள். அமரர் கே சுவாசன் அவர்களை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்த தொழிற்சங்க தலைவன் அமரர் கே சுவாசன் இருந்தால் நமக்கு வளர்ச்சி ஏற்படாது, இவன் தொழிலாளிக்கு சாதகமாக செயல்படுகிறான் என்ற முடிவிலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கையாட்களை வைத்து கே சுவாசன் அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். அந்த திட்டத்தின் அடிப்படையிலே அமரர் கே சுவாசன் அவர்களுக்கு கத்திக்குத்து ஏற்பட்டது. இந்த கத்திக்குத்து செய்தி தங்கவயல் முழுவதும் பறந்து தொழிலாளி வர்க்கங்கள் அணி திரண்டு பல்வேறு போராட்டங்களை செய்யப்பட்டது. தொழிலாளி வர்க்கத்துக்காக 76 நாள் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. தொழிலாளி வர்க்கத்தினுடைய சேவைகளை அவர்களுக்கு கிடைக்க அமரர் கே சுவாசன் அவர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தினார். அந்த போராட்டத்திலே ரத்தம் கக்கினார் தொழிலாளி வர்க்கத்துக்காக. அப்பேற்பட்ட செங்கோடி இயக்கத்தின் சீரிய வேந்தன் அமரர் கே சுவாசன் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்து 43 ஆண்டுகள் ஆகின்றது. ஆனாலும் அவர் ஆற்றிய பணி, அவர் செய்த தொழிலாளி வர்க்கத்துக்கான சாதனைகள் இன்றும் நம் மத்தியிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று தங்கவயல் மூடப்பட்டு 22 ஆண்டுகள் ஆனது. இன்னைக்கு இந்த தங்க சுரங்கத்தை பற்றி கேட்க பக்கத்த நாடியற்ற நிலைமையிலே தொழிலாளர்கள் வீடுகள் சொந்தமாக்க முடியாமல் தொழிலாளருக்கு கிடைக்க வேண்டிய 52 கோடி ரூபாய் இன்னும் கிடைக்காமல் 22 ஆண்டுகள் ஆகிறது. அதையெல்லாம் நாங்கள் தங்கவயலிலே ஆங்கிலேஷன் பற்றில் ஏற்பட்ட மகனாக்கிலே தலைவர் ஜோதிபாஸ் அவர்கள் தலைமையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து ராபின்சன்பேட்டை கிங் ஜார்ஜ் நடந்த மகனாட்டிலே ஒரு எழுச்சிமிகு பேரணி நடைபெற்றது. தங்கவயல் மக்கள் திரும்பி பார்த்தார்கள். கம்யூனிஸ்டுகள் மறையவில்லை, விதைக்கப்பட்டுள்ளார்கள், புதைக்கப்படவில்லை, நமக்கு நல்ல காலம் நடக்கிறது என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே தமிழ்நாடு தலைவர் மகேந்திரன் அவர்களும் கர்நாடக மாநில தலைவர்களும் இணைந்து செயல்பட்டு இப்பேற்பட்ட எழுச்சிமிகு தங்கவயல் வரலாற்று இருக்கிறது. அந்த வரலாற்றுக்கு காரணம் தங்கவயலிலே முதல் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது அமரர் கே சுவாசன் அவர்கள் எம்எல்ஏ ஆக்கப்பட்டார். அதற்கு பின்னால் 3 எம்எல்ஏக்கள் நம்ம சிபிஐ தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்போ 3 எம்எல்ஏக்கள் இந்த ஊர்ல சிபிஐ தேர்ந்தெடுக்க போது அந்த தொழிலாளி வர்க்கத்துக்காக பாடுபட்ட இந்த தலைவர்கள் வாழ்ந்த இடத்திலே ஏன் தொழிலாளருக்கு இழக்கப்பட்ட சலுகைகள் ஏன் கிடைக்கவில்லை? ஆகவே அருமை தலைவர் ஜோதிபாஸ் அவருடைய மகாநாட்டிலே முடிவு செய்தார்கள். நீங்கள் ஆசான் மாவட்டத்துக்கு
தங்கவையில் இருந்து நீங்கள் தீப ஜோதி எடுத்து வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஜோதி அவர்கள் ஜோதி எடுத்து ஆசான் மாவட்டத்துக்கு சென்றார். அந்த ஜோதியுடைய திறமைகளை பார்த்து அவர் வழக்கறிஞர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை நடைமுறைப்படுத்துவதை பார்த்து நீங்கள் மாநில குழு உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று பொறுப்பு கொடுத்தார்கள். அந்த பொறுப்பல்ல மட்டுமல்ல, தங்கவயல் மக்களின் சுயநலத்துக்காக பாடுபடுகின்ற இந்த வர்க்கத்தை அழிக்க ஜோதிபாஸ் அவர்கள் நீ தங்கவயல் சட்டமன்ற தேர்தலில் நீ போட்டியிட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த வகையிலே பல்வேறு பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கின்ற அருமை தலைவர் ஜோதிபாஸ் அவர்கள் இன்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் முன்னால் போட்டியிட இருக்கின்றார். காரணம், இன்று தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கவயல் மக்களுக்காக எதையும் செய்யவில்லை. சான்றோர் தினமாக அரசியல் வியாபாரம் நடத்திக் கொண்டிருக்கின்றது. தங்கவயலிலே கோலார் தங்கவயலே நாடு சுதந்திரம் பெற்ற போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய நாட்டுக்கு கடன் வாங்க போனார். உலக வங்கி கேட்டது, நீ எதை வச்சு நீ கடன் கேட்கிறேன்னு சொல்லும் போது அல்ல குறையாக இருக்கு, தங்க சொல்லுங்க இருக்குது என்று அன்னைக்கு அடமான வச்சாரு நேரு அவர்கள். இன்னைக்கு அப்பேற்பட்ட தங்க சுரங்கம் மூடப்பட்டுள்ளது. அந்த தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய நிலுவை தொகை கிடைக்கவில்லை. மீண்டும் தங்க சுரங்கத்தை புறமணிக்க வேண்டும். தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய அந்த 52 கோடி வட்டியோடு கொடுக்க வேண்டும். தொழிலாளர்களை வீடு சொந்தமாக்க வேண்டும் என்று குக்கரிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னால் பலசாற்றி கொண்டு வருகின்றது. அதை தொடர்ந்து 2 மாதத்திலே குளிர்கால பாராளுமன்ற கூட்டத்திலே அருமை தலைவர் ஜோதிபாஸ் அவர்கள் தலைமையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி டெல்லி செல்கின்றது. டெல்லி செலோ என்ற கோஷத்தை இன்று தங்கவயல் முழுவதுமாக பலசாட்டப்படுகிறது. தங்கவயல் முழுவதாக வாழ்வெட்டிகளாய் எழுப்பி மக்களை புரட்சிகளே ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதற்கு அத்திவேரமாக ஆணிவேரமாக அருமை தலைவர் ஜோதிபாஸ் அவர்கள் இன்று புத்தகத்தை தங்கவயல் வளம் வந்திருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக தங்கவயல் மக்கள் இன்னைக்கு வீழ்ச்சி கொண்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தங்கவயல் மக்களே, இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எப்பேற்பட்ட ஒரு பொறுப்புகள் இருக்கின்றன. இவர்கள் ஒரு எழுச்சிக்கு போராட்ட காய்கறிகள் என்று இன்னைக்கு ஏஐடிசி இன்னைக்கு பக்கபலமாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே குளிர்கால கூட்டத்தொடரிலே தொழிலாளி வர்க்கத்துடைய கோரிக்கைகள் அங்கே முன்வைக்கப்படும். அங்கே பாராளுமன்றத்திலே எம்பிகள் முன்ன குத்தல் எடுக்கும் போது வெளியே ஜந்தர் மந்தர் அருகிலே தலைவர் ஜோதிபாஸ் அவர்கள் தலைமையிலே தாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படுகிறது. தங்கவயல் வரலாற்றை மாற்றி அமைப்போம். தங்கவயல் மக்களின் வாழ்க்கை வளம் பெற செயல்படுவோம். நீங்கள் அனைவரும் இந்திய கம்யூனிஸ்டுக்கு பக்கபலமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வியாபாரிகளே, மாநில நண்பர்களே, பொதுமக்களே, பஸ் ஓட்டுநர்களே மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தீர்மானமே தங்கவயல் தங்கசுரங்க பகுதிக்காகவும் தங்கசுரங்க தொழிலாளர்கள் கூடிய அவர்கள் கண்டு கொடுக்க வேண்டிய தங்கசுரங்க பகுதிகள் பலகைகளையும் இன்று என்னென்ன சிஎம்சி மினிஸ்டர் பேசல் இருக்கிறதோ அதெல்லாம் கொண்டு பாடுபட்டுள்ள மாபெரும் முப்பட்ட தலைவர் KS மோசமார்களுடைய நினைவு நாளை இன்று நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். இவர்களே, இன்னொரு கேட்டால் எந்த ஒரு முன்னேற்றம் எல்லாம் இருக்குது. முன்னேற்றத்திலே மினிஸ்ட்ரி எம்பி என்று ஊர் எழுதுகிறார். மினிஸ்டர் மொழி அவரு பார்த்தா இந்தி பேசுறாரு. நம்ம ஊர்ல இருக்கிற எம்பி பார்த்தா தெலுங்கு பேசுவாரு, கன்னட பேசுவாரு. வந்து எம்பி பாத்தீங்கன்னா வீடு பார்த்தா தெலுங்கு கன்னடா, இங்கிலீஷ் பேசுறாருன்னு பார்த்தா என்ன பேசுற ஒரு மீடியாக்கார நீங்க ரைட் பண்ணி பேசுறீங்க சார். என்ன நீங்க மேல வந்துக்கிறீங்க எல்லாம் எம்பி சொல்லுவாரு. எம்பி சொல்லுவாரு. எம்பி என்ன சொன்னாரு, இன்னும் சார் அஜெண்டா பத்தி சொல்லுங்க. ஒரு 2 செகண்ட் அதை பத்தி இலக்கு சொல்றதுக்கு
நம்ம முன்னேற்றி ஆள முடியல. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த ஊரை பத்தி யாருமே இன்னும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு சட்டம் போட்டு அதுக்குள்ள இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் பேசணுன்றப்போ அதுக்குள்ள பேச வேண்டியதாக அது மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு தான் ரோட்டுக்கு வராங்களே வெளிய. இன்னைக்கு மக்களுக்கு வீட்டு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. 52 கோடியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கர்நாடக நேஷனல் கவுன்சில் வந்து ராஜா அப்புறம் நம்ம நாங்க வந்து அங்கே லேண்ட் ரைட்டிங் எல்லாம் ஏற்றி ஒரு அட்வர்டைஸ் பண்ணோம்.